ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செஷனில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா பைத்தான் வேரியபிள்ஸ். ஸோ இந்த போன செஷனில் பார்த்த மாதிரி இந்த ப்ரோக்ராமை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இந்த ப்ரோக்ராமை பிரேக் டவுன் பண்ணி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேரியபிள்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இது வந்து ஒரு ஆன்லைன் கம்பைலர் எடுத்திருக்கேன், ஆன்லைன் gdb.comட்டு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் இந்த கம்பைலரில். ஸோ ஜென்ரலாக ஒரு வேரியபிள்ஸுங்கிறது வந்து ஒரு கண்டெய்னர். எதுக்குன்னா ஒரு ஸ்டோரிங் த டேட்டா வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு வேல்யூ ஈக்குவல் டு ஹெலோ. இதுதான் வந்துட்டு வேல்யூங்கிறது தான் வேரியபிள். இது வந்துட்டு அதுக்கான வேல்யூ. இங்கே வேல்யூங்கிறது இங்கே என்னென்ன வேணால் கொடுத்துக்கலாம் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மை வேரியபிள் நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ இது பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா மை வேரியபிள். ஸோ இதை ரன் பண்ணும்போது வந்துட்டு ஹெலோன்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த வேரியபிளில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும்போது இந்த வேரியபிளை நம்ம கால் பண்ணும்போது வந்துட்டு இதுக்கான வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு வேரியபிளை வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். இந்த வேரியபிள் தான் வந்துட்டு நம்ம இங்கே டேட்டாவில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த வேரியபிளில் வந்துட்டு ஒன்று கேபிட்டல் லெட்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம், இல்லை வந்து ஸ்மால் லெட்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஹைஃபன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் வந்து அக்செப்ட் பண்ணாது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது. ஒன்று கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணும், இல்லை ஸ்மால் லெட்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வேரியபிள்ஸை வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ஸ்ட்ரிங்ஸுங்கிறது பைத்தானில் வந்துட்டு டபுள் கோட்ஸில் கொடுக்குறது, இல்லை சிங்கிள் கோட்டில் கொடுக்கலாம். இப்போது அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே பிரிண்ட் மெஷினை கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கனால வந்துட்டு பிரிண்ட் ஆகிறது வந்துட்டு உங்களுக்கு ஹலோ மெஷின் இந்த ஸ்ட்ரிங்குள்ளே இருக்கிறது பிரிண்ட் ஆகும். இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு வேரியபிள்ஸ். இது வந்துட்டு ஸ்ட்ரிங். ஸோ இது என்ன டைப்னு பார்க்குறக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் டைப் இப்போ இதை ரன் பண்ணோம்னா ஓகே இதை அக்செப்ட் பண்ணிக்கல, இதை நான் எடுத்துடுறேன். கமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணல. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டைப்புங்கிறது வந்துட்டு இங்கே ஸ்ட்ரிங்னு பிரிண்ட் ஆகணும். இங்கே நான் டைப் கொடுத்தேன், ஆனால் வந்துட்டு இந்த ஆன்லைன் கம்பைலரில் டைப்புன்னு பிரிண்ட் ஆகலை. என்ன டைப்புன்னு பிரிண்ட் ஆகலை, ஸ்ட்ரிங்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ நம்ம வந்துட்டு நீங்கள் ஒன்றும் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் விண்டோஸில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். யூடியூப் சேனலில் இருக்கும், வேறு சேனலில் எங்கேயாச்சும் எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுன்ட்டு நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என்னோடய என்னோடய சிஸ்டத்தில் நான் பாஷில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எப்படி பாஷில் ஒர்க் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ நம்மளாம் இங்கே நான் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் டெஸ்க்டாப்பில் ஒர்க் பண்ணலாம். ஸோ என்னோட பைத்தான் நான் இன்ஸ்டால் பண்ணல, நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த பாஷ்லேருந்து போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நார்மலாக இப்போ வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பைத்தான் 3. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட்
print values நான் கொடுக்குறேன். ஸோ வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் ஸ்ட்ரிங்குங்கிறோம், இதுக்குள்ளே கோட்ஸ்குள்ளே கொடுத்து டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறது. ஸோ இப்போது இது என்ன டைப்புன்னு பார்க்குறக்கு ஸோ இதில் வந்து ஸ்ட்ரிங்குன்னு காமிக்குது. ஸோ இதோட டைப் வந்து ஸ்ட்ரிங், ஏன்னா டபுள் கோட்ஸ் இருக்கனால இது ஸ்ட்ரிங்குன்னு காமிக்குது. இப்போ நான் ஒரு வேரியபிளை வந்துட்டு ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணுறேன், அது வந்து ஸ்ட்ரிங்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு, ஸோ இது ஒரு வேரியபிள், இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே நான் ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதோட லென்த் என்னென்னு பார்க்குறக்கு ஸோ இந்த லென்த்துங்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியபிள் நீங்கள் உள்ளே கொடுக்கும்போது வந்துட்டு இது எவ்வளோ டேட்டா சயின்ஸ் எவ்வளோ கவுண்ட் பண்ணி பார்த்தா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ அந்த 11 லெட்டர்ஸ் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கு இந்த வேரியபிள்குள்ளே. ஸோ அது வந்து இந்த லென்த்தில் வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏதாச்சும் நம்பர்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு ப்ளஸ் பண்ணி காமிக்காது, கன்கார்டினேட் பண்ணி தான் காமிக்கும். அதாவது இது ரெண்டு இதை வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஸோ இது வந்துட்டு நம்ம இது ஸ்ட்ரிங்காக தான் கன்கார்டினேட் பண்ணி காமிக்கும். இது வந்து நம்பர்ஸ் எடுக்க, ஏன்னா கோட்ஸ்குள்ளே இருக்கனால வந்துட்டு இது வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஸோ அதனால் இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஸோ இது பார்த்திங்கன்னா இது சேர்த்து காமிக்கும் 1 2 3 5 1 2 5 4 5. ஸோ இது சேர்த்து காமிக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு மேத் ஃபங்க்ஷனில் பார்க்கலாம். ஸோ இதான் வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு ஒரு வேரியபிள் ஸ்ட்ரிங் என்னென்னு பார்த்தோம். வேரியபிள்னால் வந்துட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து அதுக்கான வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறது. ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரிங்கு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரிங்கு வந்துட்டு நம்பர்ஸாக இருந்தால் அது வந்து கன்கார்டினேட் பண்ணி காமிக்கும் இந்த மாதிரி, ஏன்னா டபுள் கோட்ஸ் இருக்கனால. ஸோ டபுள் கோட்ஸ் இல்லைன்னா அது வந்துட்டு ப்ளஸ் பண்ணி காமிக்கும். ஸோ அது வந்து மேத் ஆப்ரேஷனில் வரும். நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்து. ஸோ அதை கிளியர் பண்ணிக்கலாம். equal to 10. டைப். ஸோ இது என்ன டைப்னு பார்க்கலாம். ஸோ இட்ஸ் இன்ட். இங்கே வந்து நீங்கள் இன்ட் ஏ அப்படியெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் வேரியபிள் ஈக்குவல் டு நம்பராக ஸ்ட்ரிங்காக கொடுத்தா அது வந்துட்டு ஸ்ட்ரிங்காக இல்லை வந்துட்டு இன்ட்டாக வந்து அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே வந்து பிரிண்ட் +100 5 3. ஸோ பிரிண்ட் ஆப்ரேஷன் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கில் இங்கே 2 டபுள் கோட்ஸ் கொடுக்கலனா அதை வந்து நம்பர்ஸாக எடுத்து உங்களுக்கு வந்துட்டு மேத் ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி காமிக்கும். இப்போ 100 + 5 × 3 கொடுக்கும்போது 115ங்கிற ஆன்சர் வரும். x = 1, y = 2. print type x. Okay.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது இன்ட்டுன்னு காமிக்குது, ஒய்ங்கிறது இன்ட்டுன்னு காமிக்குது, ஏன்னா அது நம்பர்ஸு. இப்போது அதே z ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ரிங்கு நான் கொடுத்து பார்க்குறேன். பிரிண்ட் என்ன டைப்னு பார்க்கலாம். டைப் ஸோ அது ஸ்ட்ரிங்குன்னு காமிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்பர்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மேத் ஆப்ரேஷன் கொடுத்து நம்ம வந்துட்டு வேல்யூ செக் பண்ணுவோம். அதே மாதிரி என்ன டைப்புங்கிறது நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த மேத் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பேசிக்ஸ் வந்துட்டு டக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராமேட்டிக்காக எல்லாம் பார்க்கலாம். கடைசியில் ஒரு பேசிக்ஸ் மட்டும் ஷார்ட்டாக எல்லாத்தையும். இப்போ வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஒரு வேரியபிளை வந்துட்டு எப்படி வேல்யூவை அசைன் பண்ணுறது, அதே டபுள் கோட்ஸில் இருந்தால் அது வந்து ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம். அப்புறம் ஒரு லென்த் ஆப்ரேஷன் வச்சு பார்த்தோம். அப்புறம் வந்து ஒரு மேத் ஆப்ரேஷன் a = 10 அசைன் பண்ணிக்கலாம். a = 10 அசைன் பண்ணால் அது வந்து இன்ட்டாக தான் ஸ்டோர் ஆகும். அப்புறம் அதே வந்து டைரெக்டாக பிரிண்ட் 100 + 5 × 3 கொடுக்கும்போது அதோட வேல்யூ காமிக்கும். நம்ம இப்படி கூட பண்ணலாம். இப்போது a = 10, b = 20. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். a + b. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தனித்தனியாக வேல்யூ கொடுத்து வேல்யூவை அசைன் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணாலும் பிரிண்ட் ஆகும். இல்லை டைரெக்டானாலும் பிரிண்ட் 10 + 20. ஸோ இதுவும் இதே சேம் வேல்யூ தான். ஒன்று டைரெக்டாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நம்பர் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு வேரியபிளும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் எப்படி வந்து நம்ம வந்து அசைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக எப்படி ஒர்க்காக பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ தேங்க்யூ. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.